Hi friends, கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி வந்து பிரியாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது 3 எபிசோட்டு இதே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப வந்து இழுத்து எப்படியோ வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜனை வந்து கொலை பண்ணிட்டு நம்மளோட மருது வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி மணமேடையில் போய் உட்காந்துட்டாரு. ஒரு பக்கம் வந்து நம்மளோட ஆதாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மயில்வாகனம் என்ன பண்ணுறாரு, கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு சகல எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கார்த்திக் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்படிப்பா எந்த ஆதாரத்தை வந்து யாரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அந்த மீனாட்சி அம்மாவோட பொண்ணை வந்து நான் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா சொல்கிறேன், மீனாட்சி அம்மாவோட பொண்ணா, அந்த பொண்ணு தான் கோமா ஸ்டேஜில் இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி, இல்லைங்க அவங்க வந்து கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஆதாரத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, சரிப்பா சீக்கிரம் வாப்பா, இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, இந்த விஷயத்த வந்து மாமா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி நம்மளோட மயில்வாகனம் வந்து சொல்கிறாரு. சரிங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து ஃபோனை வச்சிடுறாரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியோட பொண்ணு, அதாவது பிரியாவும் அந்த ஆம்புலன்ஸில் இன்னொரு நர்ஸும் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்து போயிட்டு இருக்கும்போது நர்ஸு வந்து கத்துறாங்க, ஒழுங்குமுறையதே வேறு மண்டபத்துக்கு போக சொன்னால் நீ வேற எங்கேயோ போயிட்டுருக்குத, நீ வந்து அந்த ரெட்டோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக்கு. கார்த்தி வந்து முன்னாடி போயிட்டே இருக்காரு. டக்குன்னு வந்து மிரர் வழியாக வந்து பார்க்குறாரு, என்ன இது நம்ம பின்னாடி தானே வந்துட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ், என்ன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து வேற பக்கம் வந்து திருப்பி விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்து ஒழுங்காக நிறுத்துறியா இல்லையா, கார்த்தி சாருக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி, சார் இந்த ஆள் வந்து அவனோட ஆள் போல இருக்குது சார், மருதோட ஆள் போல இருக்குது, ரெட்டோட ஆளுன்னு நினைக்கிறேன், அவன் வந்து வேற ரூட்டுக்கு வந்து தேவையில்லாமல் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிரைவர் வந்து உள்ளே இருக்க அந்த கண்ணாடியை வந்து பிடுங்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கிடுறாரு. அப்போது வந்து கார்த்தி வந்து கட் ஆகிடுச்சு லைனு, அலோ அலோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அந்த நர்ஸோட ஃபோனையும் பிடிங்கி வச்சுக்கிட்டான் அந்த டிரைவரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடோன் மாதிரி ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்குது காலியாக, அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து நிறுத்திட்டான். இப்போது நீ வந்து பாரு, கார்த்தி சார் வந்து கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி வந்து நர்ஸு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மீனாட்சி அம்மாவோட பொண்ணு, ஐயோ நம்மளேவன் சாவடிக்க போகிறானா, நான் இதுக்கு தான் ரொம்பவே பயந்தேன் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை சொல்கிறதுக்கு அவ்வளோ வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்தீங்க, ஆனால் இப்போ பயப்படுறீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸோட லாக் பண்ணிடுறாங்க ஆம்புலன்ஸ் உள்ள. கார்த்தி வந்து எங்கே ஆம்புலன்ஸில் இருக்க ஜிபிஎஸை வச்சு இருக்கிற இடத்த வந்து தெரிஞ்சுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கே இருக்கிற ஜிபிஎஸை வந்து எடுத்து அந்த டிரைவர் வந்து, அதாவது நம்மளோட மருதோட ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஜிபிஎஸை வந்து ஒயரோட வந்து பிடுங்கி எடுத்துடுறான், எடுத்து தூக்கி போட்டுடுறான். அப்போ கார்த்தி வந்து சரி ஜிபிஎஸை வச்சு ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜிபிஎஸ் வந்து இருக்குல்ல, அது கொஞ்சம் வச்சு இந்த ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுங்க, உங்களோட நர்ஸும் அதுக்கப்புறம் பேஷண்ட்டும் வந்து நான் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அவன் வந்து மாற்றி டிரைவர் வந்து வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான், எனக்கு கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குதுன்னு. அவங்களும் இருங்க சார் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஸ்டாஃப் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது சாரி சார் ஜிபிஎஸ் வந்து கட் ஆகிடுச்சு, எங்களுக்கு வந்து எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தியும் வந்து டென்ஷன் ஆகி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. இப்போது வந்து நம்ம பிரியா கிட்ட ஆம்புலன்ஸில் இன்னொரு ஃபோன் இருக்குது. இவன் வந்து தட்டிகிட்டே இருக்கான், கதவு தரங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வந்து உள்ளே லாக் பண்ணிவிட்டு நர்ஸும் பிரியாவும் வந்து உள்ளே இருக்காங்க. இவன் கதவு திறக்கிறீங்களா இல்லை ஆம்புலன்ஸோடு உங்களை கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிரட்டுறான். நீ என்ன வேணால் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு கார்த்தி சார் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவன் கதவு தட்டிகிட்டே இருக்கும்போது பிரியா வந்து இன்னொரு ஃபோன் வச்சுருக்காங்க. ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து சார் எங்களை காப்பாற்றுங்க சார், அவன் வந்து ரொம்ப வந்து எங்களை சாகடிக்கிறதுக்கு கதவு தட்டிகிட்டு இருக்கான், நாங்கள் லாக் பண்ணிவிட்டு உள்ளே பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தெரியல சார், இது ஒரு மாதிரி காடு மாதிரி ஒரு எஸ்டேட் மாதிரி இடமா இருக்குது, ஒரு மாதிரி வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வந்து கார்த்திக் வந்து தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, வந்து விசாரிக்கிறாரு. இந்த சைடு எதனா வந்து ஒரு எஸ்டேட் மாதிரியான இடம், ஒரு காலியான ஒரு கம்பெனி மாதிரி ஒரு இடம் மாதிரி எதனா இருக்கா, அப்படி எம்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த சைடு சரௌண்டிங்கில் வரும்
வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த கிரவுண்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிகேம் வந்து ரன் பண்ணிவிட்டு அதை வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. அதை கார்த்தி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து சரௌண்டிங்கில் வந்து அதாவது வந்து மேலே போயிட்டு அந்த கேமரா மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ப்ரொமோலலாம் காட்டியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து சரௌண்டிங்கில் வந்து கீழே என்ன நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் கீழே என்ன வண்டி இருக்குது, இல்லை கீழே வந்து என்ன விஷயம் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மேலே அந்த கேமரா மாதிரி மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட என்ன விஷயம் சார், எதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி சொல்லுங்கள் சார், என்ன ஹெல்ப் சார்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து கேட்கும்போது கார்த்தி வந்து இந்த மாதிரி மேலே கொஞ்சம் இந்த சரௌண்டிங்கில் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் கொஞ்சம் வந்து இந்த எலிகேம் மூலயமா வந்து கீழே வந்து எதனா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த எலிகேம் வந்து அந்த பர்சன் வந்து மேலே வந்து கார்த்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக சரௌண்டிங்கில் வந்து தேடுறாங்க எல்லா இடத்துலையும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி நல்லா வந்து அந்த எஸ்டேட் மாதிரி இருக்கே அது உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்து திரும்பி ஜாலியாக இருந்துச்சு. இந்த சைடு போங்க அந்த மாதிரி லொக்கேஷன் மாதிரி சொல்கிறாரு, இப்படிலாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சைடில் போகும்போது கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு அதாவது அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கதவு வந்து தட்டி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். அது வந்து அப்படியே வந்து அதில் தெரியுது. இப்போ வந்து நம்மளோட அவங்ககிட்ட இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இப்படி லைட்டில் திரும்பி போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகலாம் அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் இடத்த வந்து சொல்கிறாங்க எங்கே இருக்குன்ட்டு. கார்த்தி வந்து இப்போ அங்கே தேடி போயிட்டுருக்காங்க. நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்தி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதையும் வந்து காமிச்சிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. என்ன இது கார்த்தி மாமா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ராஜராஜனை வந்து காணோம், மருதுவோட அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐயர் வந்து சொல்கிறாரு. அவருக்கு வந்து யாரும் கிடையாது, அவங்க அக்கா தான் இருக்காங்க, அவங்க அக்கா கூட இப்போது வர முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்மளோட சந்திரகலா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு இப்போது பாத பூஜை வந்து மாப்பிள்ளை வந்து அப்போது அப்பா அம்மாவுக்கு பண்ணணும், அதனால் வந்து பொண்ணோட அப்பா அம்மாவையாச்சும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ராஜராஜனை வந்து மயில் வாகனம் வந்து தேடிட்டு இருக்காரு. மாமா எங்கே போயிட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜனை வந்து நம்மளோட மருதோட ரூமில் வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனம் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே கீழே வந்து ராஜராஜனை போட்டு கொலை பண்ணி உள்ளே போட்டு வச்சுட்டாரு மருது, பெட்டு கீழே பெட்ஷீட்டை போற்றி. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து துளிகள் வந்து சிந்திருக்கும். அதை வந்து பார்த்துட்டு நம்மளோட மயில் வாகனம் பார்க்கல, பட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுது, ஆனால் அதை பார்க்காம கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டுருக்காரு. இப்போது ஒரு பக்கம் கார்த்தி அவங்கள அடித்து போட்டுட்டு நம்ம ரேவதியோட இதுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறது, இவன் வேற வந்து அடித்து போட்டானே, வேறு ஆளுங்களை அனுப்பலான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் முன்னாடி வந்து ஆளுங்களை அமைச்சு சண்டை போட வைக்கிறாங்க. இப்போது அவங்களெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு கார்த்தி வந்து மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 எபிசோடாக இதுதான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். கார்த்தி வந்து பிரியான்ற ஆதாரத்தை கூட்டிகிட்டு, அதாவது அந்த ஒரு ஆதாரத்தை எடுத்துகிட்டு அவங்கள வராங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாரும் வீட்டில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத பூஜை பண்ணாதான் வந்து நம்மளோட கல்யாணத்துக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ராஜராஜனை தேடிட்டு இருக்காங்க. நம்மளோட மருது ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து கடைசியாக ராஜராஜன் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து மயில் வாகனமோ இல்லை கார்த்தியோ கண்டுபிடிச்சி இந்த கல்யாணம் நிற்குமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பிரியா வந்து சாட்சி சொல்லி இந்த கல்யாணம் நிற்குமா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.